வேத புஸ்தகத்திலிருந்து இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து வாசிக்க போகிறேன். நான் என் சொந்த கருத்துக்களை உங்களுக்கு பேசுவதற்கு வரவில்லை. ஒரு மத கொள்கைகளை சொல்ல நான் வரவில்லை. தத்துவங்களை பேச நான் வரவில்லை. அதனால் பிரயோஜனம் இல்லை. அந்த நேரம் கேட்டுட்டு ஒன்றா ரசிச்சுட்டு கைத்தட்டிட்டு போகலாமே தவிர அது நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வராது. மனித தத்துவங்கள், மனிதர்கள் பேசுகிற அந்த கருத்துக்கள் என்பதெல்லாமே கேட்குற நேரம் நன்றாக இருக்கும், நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தையோ விளைவுகளையோ உண்டாக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தை, என் கையில் இருப்பது தேவனுடைய வார்த்தை. இந்த வேத புஸ்தகம் தேவனால் மனிதர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மனிதர்களை வைத்து தேவன் எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என் சொந்த கருத்துக்களையோ என்னுடைய ஞான திறமை இருக்குது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று பண்ணுவது இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம் உண்டாக போகிறது? ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமையும் ஜீவனும் இருக்கிறது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வார்த்தை உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனிதனோடு பேசும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே ஆறுதலை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே சுகத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அந்த வல்லமை இந்த வார்த்தைக்கு உண்டு. என்னென்னால் இந்த வார்த்தை உயிர் உள்ளது. அது ஜீவனும் வல்லமையும் உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். சரி, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு என்ற பகுதியில் அது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து அவர் செய்த அற்புதங்கள், போதனைகள் அதெல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள். இந்த வசனத்தை கவனமாக கேட்குறீங்களா? இந்த வசனத்தை நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த வசனங்கள் உங்களோடு பேசும். பாருங்கள், 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இயேசுவனுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்து விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்து விசாரிப்புக்காரருக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இது இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இயேசு இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார். 3½ ஆண்டு காலம்தான் அவர் ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்தார். அவர் என்ன ஊழியம் செய்தார்? வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். ஜனங்களுக்கு ஒரு பக்கம் உபதேசம் பண்ணினார், நல்ல காரியங்களை பிரசங்கம் பண்ணினார். இன்னொரு பக்கம் வியாதியஸ்தரை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி தெரிந்தார். அவர் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்தது இல்லை. அவர் செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், சப்பானிகளை நடக்க வைத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார். அந்த மாதிரி பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். மரித்தோரையும் எழும்பி அவர்கள் நல்ல சுகத்தோடு எழும்பும்படிக்க செய்தார். இப்படி அவர் ஏராளமான அற்புதங்களை ஜனங்களுக்கு செய்திருந்தார். பலதரப்பட்ட வியாதியஸ்தரை இயேசுவை கொண்டு வந்தபோது எல்லாருக்குமே அவர் சுகம் கொடுத்ததை வேத புஸ்தகத்திலே நம்ம வாசிக்க முடியும்.
இவ்வளவு அற்புதங்களை செய்த இயேசு, அவர் செய்த முதலாவது அற்புதம், ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அது என்றைக்குமே ரொம்ப விசேஷம் தானே. முதலாவது அற்புதம் என்னது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கானா என்கிற ஒரு ஊர் இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஊர் இருக்கிறது. இந்த அற்புதம் நடந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் அதனுடைய வடபகுதியில் கானா என்கிற ஒரு நாசரத்துக்கு பக்கம், இயேசு வளர்ந்த ஊர் தான் நாசரத். அப்போ அங்கே பக்கத்தில் தான் கானா என்கிற ஊர், இப்பவும் அதே பெயரில் தான் அந்த ஊர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசுடைய தாயார் அங்கே இருந்தார்கள். அதனால் இயேசுவனுடைய உறவினர் வீட்டு திருமணம் என்பதாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்போ இயேசு அங்கே அழைக்கப்பட்ட, நீங்கள் கல்யாணத்துக்கு வரணும், உங்கள் சீஷரோடு வாங்கன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். அதனால் இயேசுவும் அங்கே இருந்தார். கல்யாண வீட்டில் ஒரு விருந்து நடக்கிறது. கல்யாணத்தில் விருந்து தானே சிறப்பானது. திருமணம் முடிந்த பிறகு வரவேற்பு நடத்தி விருந்து செய்வார்கள். அந்த நாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் விருந்தில் இன்றைக்கும் கூட ரொம்ப விசேஷமானது திராட்சரசம் பரிமாறுவது. நல்ல சுத்தமான போதை இல்லாத அருமையான திராட்சரசம். அந்த தேசத்தில் எங்கே பார்த்தாலும் திராட்சை அந்த செடிகளையும் கொடிகளையும் பெரிய பெரிய அந்த திராட்சை கொலைகளையும் பார்க்க முடியும். அந்த திராட்சரசம் அதுதான் கல்யாணத்தில் சிறப்பானது. நம்ம ஊரில் சில இடங்களில் பாருங்கள், பாயசம் ரொம்ப விசேஷம் இல்லை, பாயசத்தோடு விருந்து பண்ணினாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டம் போனீங்கன்னா அங்கே ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா? சில பணக்காரங்க அவங்க கல்யாண விருந்தில் 4 வகை பாயசம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன், நான் சாப்பிட்டு இருக்கிறேன். விதவிதமாக பாயசம், அதுதான் ஸ்பெஷல் அவங்க கல்யாண விருந்தில். சாதாரணமாக 2வது அந்த பாயசம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் திருமண விருந்தில் ஒவ்வொரு காரியம் விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி அந்த தேசத்தில் திராட்சரசம் பரிமாறு கேட்கிற அளவுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் ரொம்ப விசேஷமானது. அது இல்லைன்னு சொன்னால், இப்போ நம்ம ஊரில் திடீர்னு கடைசி பந்திக்கு போனால் பாயசம் கிடைக்காதுப்பா அப்படின்னு பந்திக்கு முந்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ அது கிடைக்கலன்னா வருத்தம், பாயசம் என்ன தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த விருந்தாளிகளுக்கு ஒரு துக்கம் வந்துடும். எனக்கு பாயசம்லாம் கிடைக்கல, என்னையா விருந்து பண்ண அப்படி இல்லாமன்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டாருக்கு ஒரு வருத்தம் வந்துடும். இப்போ திராட்சரசம் குறைந்து குறைந்து குறைவுபட்டு விட்டது, இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ திருமண வீட்டார் பதறுகிறார்கள், ஐயோ திராட்சரசம் இல்லைன்றாங்களே, தீர்ந்து போச்சுது, இன்னும் விருந்தாளிகள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்காட்டா இந்த கல்யாண வீட்டுக்கு போனேன் திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அது வாழ்நாள் முழுதும் பேசுவாங்களே, இந்த மணமகன் மணமகளுக்கு எவ்வளோ பெரிய துக்கமான ஒரு காரியம், அந்த கல்யாண விருந்து ஒரு துக்கத்திலே முடிந்ததா இருக்குமே, கல்யாண வீட்டார் பதறுகிறாங்க, துக்கத்தோடு இருக்கிறாங்க. இயேசுனுடைய தாயார் இதை கவனித்தார்கள். இது மாறுவதற்கு, இந்த துக்கம் மாறுவதற்கு, இந்த குறைவை நீங்குவதற்கு இயேசுவால தான் முடியும். அதனால் அவர்கள் இயேசுவனிடத்தில் வந்து அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். இயேசு முதலாவது சொல்லுகிறார், என் வேளை இன்னும் வரவில்லை, நான் பிதாவாகிய தேவன் சொல்லுவதைத்தான் என்னால் செய்ய முடியும், அதனால அவர் சொன்னால் நான் செய்வேன் என்பதாக பதில் சொல்லிவிட்டார். இயேசுனுடைய தாயார் ஞானமாக சொன்னாங்க, இயேசு சொல்கிறபடி செய்யுங்க, நான் இதில் ஒன்றும் பண்ண முடியாது, நான் சொன்னாலும் அவர் பிதா சொல்கிறபடி தான் செய்வார், என் வேலை வரலைன்னு சொல்லிட்டார், ஆனால் இயேசு சொல்கிறபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்பொழுது இயேசு அந்த மக்களுடைய பதற்றம், அவருடைய கஷ்டங்களை பார்த்து ஒரு அற்புதம் செய்ய தீர்மானித்தார். பிதாவாகிய தேவனிடத்தில் இந்த கட்டளை பெற்று ஒரு அற்புதம் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிறார். இதுதான் இயேசு செய்த முதலாவது அற்புதம். இந்த அற்புதம் எதை வெளிப்படுத்துகிறது? முதலாவது பாருங்க, இயேசு தன்னுடைய அற்புதத்தை கல்யாண வீட்டில் ஆரம்பிக்கிறார். உங்களுடைய குடும்பம் இயேசுக்கு ரொம்ப பிரியம். ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தின் மேல் அக்கறை உள்ளவர் இயேசு. ஒரு குடும்பத்தில் குறைவு வரக்கூடாது, ஒரு குடும்பத்தில் வியாதி, பண கஷ்டம், கடன் பிரச்சனை குறைவுக்குள்ளே வாழக்கூடாது. அவங்க ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோட சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனால் முதலாவது அற்புதத்தை ஒரு வீட்டில், அது திருமண வீட்டில் தான் ஆண்டவர் செய்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் குடும்பத்தில் ஒரு பதஷ்டம், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதித்து விட்டதல்ல, வியாதி, கடன் பிரச்சனை, ஒரு வேதனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன நடக்குமோன்ற பயம், கலக்கம். அதனால தான் இயேசு உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த அற்புதத்தை நீங்கள் கவனித்தால் தண்ணீரை திராட்சரசமாக இயேசு மாற்றினார். அவர் முதலாவது செய்த காரியம் மாற்றுகிறார், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். இயேசு தான் இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம்.
நிறைய பேர் எனக்கு மதம் மாற்றுகிறார். இயேசு யாரையும் மதம் மாற்றுவதில்லை. மதம் மாறுறதுனால பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இயேசு மாற்றுகிறவர். என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறவர்? மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். இப்போ தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு நிறம் கிடையாது, மனம் கிடையாது, ருசி கிடையாது. இப்போ நிறமில்லாத, மனமில்லாத, ருசி இல்லாத தண்ணீரை இயேசு திராட்சரசமாய் மாற்றினார். அழகான நிறமுள்ள, மனமுள்ள, ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றிவிட்டார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ருசி இல்லை. ஏதோ வாழ்கிறோம் போகிறோம். என்ன வாழ்க்கை இது? ஒரு விரக்தி, ஒரு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. பாவம் ஒரு பக்கம், சாபம் ஒரு பக்கம் உங்களுடைய வாழ்க்கையை பாதித்து ஏதோ வாழ்கிறோம் என்று விரக்தியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையை இனிமையான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர், உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு வந்தார். பாவத்திலும் சாபத்திலும் பாதிக்கப்பட்டு ஒரு நிம்மதியில், சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்குகிற மனிதனுடைய வாழ்க்கையை அவர் சாபத்தை நீக்கி, பாவத்தை நீக்கி, பரிசுத்தத்தை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, ஒரு நிம்மதியை கொடுத்து, ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றுவதற்கு தான் இயேசு வந்தார். யாரையும் மதம் மாற்ற இயேசு வரவில்லை. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், அவருடைய வேதனைகளை மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்ததை இந்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். முதலாவது பாருங்க, அவர் அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு மாற்றம் தேவை. இன்றைக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு மாற்றம் உங்களுக்கு அவசியம். அதனால தான் இயேசு உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை மாற்றுகிற தேவன். அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்த ஒரு பரிசுத்த வாழ்க்கையை உனக்குள்ளே தருகிற தேவன். அந்த அற்புதத்தை நான் உனக்கு செய்ய விரும்புகிறேன் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். நீ பாவி என்று அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. பாவியை பரிசுத்தவானாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது நீங்கள் பாருங்க, ஒரு குறைவு. அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது. அந்த குறைவோடு விருந்து முடிந்தா ஊர் முழுதும் பேசியிருப்பாங்க. அங்கே போனீங்க, திராட்சரசம் இல்லையா, திராட்சரசம் இல்லையா, என்னங்க இப்படி அவங்க விருந்து பண்ணியிருக்கிறாங்க, கஞ்சத்தனம் பண்ணுறாங்களா என்றெல்லாம் ஊர் முழுதும் பேசியிருப்பாங்க. ஒரு அவமானம், நிந்தை, அதனால் வரக்கூடிய ஒரு நெருக்கம், அந்த வேதனை குடும்பத்தை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது. இயேசு குறைவை நிறைவாக்குகிற ஒரு ஆண்டவர். பிலிப்பியர் 4:19 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவாராம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை? குழந்தை இல்லைன்ற குறை இருக்குதா? ஆண்டவர் அதை மாற்றுவார். நீங்கள் கடன் பிரச்சனை என்கிற குறைவில், பண கஷ்டத்தினால குறைவுபட்டு வறுமையில் கலங்கி நிற்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையின் குறைவை இன்றைக்கு நிறைவாக்குவார். உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு விட்டது, வியாதி வந்து விட்டது, அதனால் ஒரு பூரண ஆரோக்கியம் இல்லை, அந்த குறைவு நிமித்தம் கலங்குறீங்களா? ஆண்டவர் உங்களை சுகமாக்கி குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதான குறைவு வந்து விட்டதா? குடும்பத்துக்குள்ளே சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, எப்பொழுதும் சண்டைகள், பிரச்சனைகள், நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குறைவு. ஆண்டவர் இயேசு அந்த குறைவை நிறைவாக்கி மகிழ பண்ணுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் குறைவு நிறைவாக்கப்படும். அந்த அற்புதத்தை இயேசு இன்றைக்கு உங்களுக்கு செய்ய விரும்பித்தான் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது நீங்கள் கவனித்தால், அவங்க துக்கத்தில் இருக்கிறாங்க, இந்த குடும்பமே துக்கத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல, இப்போ திராட்சரசத்துக்கு எங்கே போவது, என்ன செய்வது, எங்கே போய் வாங்க முடியும், அப்படியே கலங்கி நிற்கிறார்கள். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறாரு. இப்போ இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின உடனே, அது ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றின உடனே குடும்பமே மகிழுகிறது. அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது, அவருடைய பயம் சந்தோஷமாய் மாறினது. யோவான் 16:20 இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்னைக்கு ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்க. என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே என்கிற துக்கம், ஒரு குழந்தை செல்வம் இல்லையே என்கிற துக்கம், ஒரு நிரந்தர வேலை இல்லையே என்கிற துக்கம், ஒரு வருமானம் இல்லையே என்கிற துக்கம், நஷ்டம் அடைஞ்சிட்டோமே, அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறோமே என்கிற துக்கம், இந்த பிரச்சனை நெருக்குகிறதே, இதிலிருந்து வெளியே வர முடியுமா, ஊரில் இன்னை தலைநிமிர்ந்த நடக்க முடியுமா என்கிற ஒரு துக்கம், ஏதோ ஒரு துக்கம் உடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அன்றைக்கு அந்த திருமண வீட்டில் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்கு தான் உங்களோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கும். இந்த அற்புதம் நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்?
என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்து என் குறைவு நிறைவாக்கப்படணும், துக்கம் சந்தோஷமாக மாறணும். இது எப்படி இயேசுவிடத்தை அந்த அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்? எனக்கு பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இந்த அற்புதத்திலிருந்து ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது, யோவான் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இயேசு அங்கே இருந்தார். இயேசு அங்கே இருந்ததுனால தான் குறைவு நிறைவாக்கப்பட்டது. இயேசுவை அழைத்ததுனால தான் அந்த வீட்டிற்கு இயேசு வந்திருந்தார். இப்போ நீங்கள் அவரை அழைத்தால் உங்கள் வீட்டுக்கு அவர் வருவார். இயேசுவே, என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வரணும். நீங்கள் அழைக்காவிட்டால் அவர் வரமாட்டார். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நின்று கதவை நான் தட்டுகிறேன், நீ கதவை திறந்து எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் நான் வருவேன். இயேசு யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்க வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற தேவன் அல்ல. பயமுறுத்தி கலங்க பண்ணி, நீ இப்படி பண்ணாட்டவனுக்கு அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன், அந்த மாதிரி பயமுறுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவர் ஜென்ரலாக அந்த கதவை தட்டுவார். என் பிள்ளைகளே, துக்கத்தோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? அவமானம் வந்தோடனே பயப்படுறீங்களா? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற நான் இருக்கிறேன். ஆனால் நீங்கள் விரும்பினா தான் நான் வருவேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வேறு புத்தகத்தில் லூக்கா 10:38 வாசித்தீங்கன்னா, இயேசு ஒரு நாள் பெத்தானியா என்கிற கிராமத்தின் வழியாய் கடந்து போனார். இந்த பெத்தானியா கிராமம் இப்பவும் இருக்குது. எருசலேமிலிருந்து 2 மைல் தூரத்தில் இருக்குது. நான் அந்த ஊருக்கு போயிருக்கிறேன். இந்த பெத்தானியா என்ற ஊருக்கே நான் போய் பார்த்துருக்கிறேன். அந்த ஊர் வழியாக இயேசு நடந்து போகும்போது எல்லாரும் பார்க்குறாங்க, அதான் இயேசு, அதான் இயேசுன்னு. இயேசு எல்லாரும் அவளோடு பார்க்குறாங்க. மார்த்தாள் என்ற ஒரு பெண், அவளுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அவளுக்கு ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். அதனால் ஒரு தாய் தகப்பனுடைய அன்புக்காக ஏங்கின பிள்ளைகள். இயேசுடைய முகத்தை பார்த்த ரொம்ப அன்பாக இருக்கிறாரு, பாசத்தோடு எல்லாத்திட்டையும் பழகிறாருன்னு சொல்லி அவளுக்கு ஆசை, இயேசு என் வீட்டுக்கு வருவாரான்னு சொல்லி அவள் போய் கூப்பிட்டாள். இயேசுவே, ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா? இயேசு சொன்னார், நான் வருகிறேன். பாருங்கள், ஒரு ஏழை ஒரு பெண் கூப்பிட்ட போது இயேசு உடனே அந்த வீட்டிற்கு போனார். அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். தாய் தகப்பனுடைய அன்பை இயேசுவிலை கண்டார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு கூட இயேசு வருவார். வேறு புத்தகத்தில் லூக்கா 19:6 பார்த்தீங்கன்னா, சகையு என்ற ஒரு பெரிய பணக்காரன், அவன் பெரிய பணக்காரன், பெரிய பதவியில் இருக்கிறவன், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாரும் பாவினி ஒதுக்குறாங்க. அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவன் வீட்டுக்கு இயேசு போனார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஏழைகள் வீட்டுக்கும் போவார், பணக்கார வீட்டுக்கும் போவார். அவருக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் அவர். அவர் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறார். நீங்கள் கூப்பிட்டா அவர் வருவார். எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும், என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும். நீங்கள் விரும்பி கூப்பிட்டா உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு அங்கே இருந்ததுனால தான் அற்புதம். இப்போ என் வாழ்க்கையில் நாங்கள் பக்தி உள்ள இந்து குடும்பத்தை நான் சார்ந்தவன். எங்கள் அப்பா அம்மாவில் ரொம்ப பக்தியாக என்னை வளர்த்துருந்தாங்க. என்னுடைய பாட்டி ஒருவர் இருந்தாங்க, ராமாயணம் மகாபாரதத்தை சின்ன வயசில் தினந்தோறும் சொல்லி 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 ஊட்டி வளர்த்தார்கள். அதனால் எங்களுக்குள்ள பக்தி காணப்பட்டது. எப்போவுமே என் சகோதரர் 2 பேர் இந்துக்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் என் குடும்பமே ரொம்ப பக்தி உள்ள ஒரு குடும்பம். நான் ரொம்ப பக்தியாக நான் தெய்வத்தை தேடுகிறவன். செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போய் சுற்றி சுற்றி கும்பிட்டு ரொம்ப பக்தியாக இருக்கிறவன். அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தார்கள். என்னுடைய 14 வயசில் எனக்கு ஒரு வியாதி, ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், இருதயம் வீங்கி விட்டது. அதனால் என் வலது கால் பாதிக்கப்பட்டு சப்பானி ஆயிட்டு, நடக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. அப்போ நாங்கள் சென்னையில் இருந்தோம். சென்னையில் பாடி என்கிற இடத்துல என்னுடைய தகப்பனார் அங்கே பாத்திர வியாபாரம் செய்தார்கள், கடை வைத்திருந்தாங்க. ஃபேமிலி அங்கே தான் போய் செட்டில் ஆகிட்டோம். அப்போ தான் இந்த வியாதி என்னை தாக்கி நிறைய டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. எவ்வளோ பணம் அந்த காலத்தில் எனக்காக செலவு பண்ணி, என் பெற்றோர் என்னை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணி, பல டாக்டர்கள் பல ஆயிரம் ரூபாய்கள் செலவு பண்ணி, கடைசியில் வியாதி அதிகமாகி அந்த என் இருதயம் வீங்கி இருந்ததுனால இருதயம் பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலும் ஆகி நடக்க முடியாமல் படுக்கையில் ஆகிவிட்டேன். கடைசியில் ஒரு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த டாக்டர், அப்போது 50 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் ரொம்ப விஷயம். இப்போது சாதாரண மருத்துவத்துறையில் எவ்வளோ வளர்ந்துருக்கிறது. அப்போது அந்த மாதிரி ஃபாரினில் படிச்சுட்டு வந்த டாக்டர்னு சொல்லி அவர் என் மேலே ரொம்ப அன்பாக என்னை காப்பாற்ற பிரயாசப்பட்டார். அயனாவரம் இருக்குல்ல, சென்னையில் அயனாவரம் பாடி பக்கத்தில், அங்கே தான் என் பெற்றோர் என்னை கொண்டு தூக்கித்தான் போகணும், என்னால் நடக்க முடியாது. அந்த மாதிரி டாக்டர் ரொம்ப அன்பாக என்னை கவனித்து எப்படியாவது என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணினார். பல மணி நேரம் என்னை டெஸ்ட் பண்ணி டாக்டர்ஸ் ஒரு குரூப்பாக அப்போவே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் என் ஹார்ட்லாம் பரிசோதித்துட்டு சொன்னாங்க, உங்களுடைய மகனுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார். இனி உங்களுடைய மகனை மருத்துவத்தால் குணமாக்கவே முடியாது, அவ்வளவுதான். இனி எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியாது, எனி டைம் மரணம் சம்பவிக்கலாம். அவ்வளவு இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டது.
அதனால் வீட்டில் வச்சு அவனுக்கு என்னென்ன நீங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ சந்தோஷமாக கவனித்து கொள்ளுங்கள். ஆறுதல் படுத்தி என்னை என் பெற்றோர்கிட்ட அப்படி அனுப்பிட்டாங்க. அவ்வளோதான், கைவிடப்பட்ட இனி மருத்துவத்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ற நிலைமை. நான் வீட்டில் வந்து படுக்கையாக இருந்தேன். என் காலை அசைக்க முடியாது, என்னுடைய இருதயம் வீங்கி இருக்கும், மூச்சு விட முடியாது, மூச்சு விட திணறு. ஏன்னா இருதயம் பாதிக்கப்பட்டு போச்சுல்ல. மரணம் என்னை நெருங்கி கொண்டு இருந்தது. தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, எழும்பி உட்கார முடியாது. ஒரு மரண போராட்டத்தில் நான் இருந்தேன். குடும்பம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். என் குடும்ப சந்தோஷத்தை இழந்து விட்டது, மகிழ்ச்சியை இழந்து விட்டது. நாங்கள் சிரித்து பல மாதங்கள் ஆகிவிட்டது. என்னை வீட்டுக்குள்ள ஒரு மரணம் சம்பவிக்க போகிறதுன்னு சொல்லும்போது அந்த வீட்டுக்குள்ள எப்படி சந்தோஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பேருக்காக ஒரு சமையல், பேருக்காக ஒரு சாப்பாடு, அவ்வளோதானே தவிர மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் போய்விட்டது. துக்கம், ஒரு மரண பயம், என்ன நடக்குமோ, எப்போ மரணம் சம்பவிக்குமோ என்கிற நிலைமை. நான் பக்தியோடு இருந்தவன் அல்லவா, அதனால் அந்த பக்தியோடு இனி கடவுள் தான் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் எல்லாம் செய்தார்கள். ஆனால் ஒருத்தரிடம் எனக்கு பதில் வரவில்லை. அந்த மாதிரி மரணம் நெருங்கி கொண்டிருந்த சமயம் சொந்தக்காரங்க கேள்விப்பட்டவங்களாம் பார்க்க வருவாங்க. சாக போகிற ஒரு ஆளை கடைசியாக பார்க்க வர்ற மாதிரி. என்ன வாலிப வயசு இல்லை, 14 வயசு. அதனால் வந்து பார்த்துட்டு என் பெற்றோருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்களால செய்ய முடியும். அப்போ தான் ஒரு கிறிஸ்தவ நண்பர் என்னை பார்க்க வந்தா. என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க சும்மா கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு அவர் ஊழியக்காரர் கிடையாது, அவர் பாஸ்டரும் கிடையாது, எந்த கிறிஸ்தவ ஊழியர் அல்ல. பாடியில் லூகாஸ் டிவிஎஸ் கம்பெனி இருக்கிறதுல அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அண்ணன். அவங்க பேர் சாமுவேல் என்பவர். இப்பவும் இருக்காங்க பாடியில். அவங்க வந்தாங்க என்னை பார்க்குறதுக்கு. சும்மா பார்த்துறப்ப வாலிபன், அவங்களுக்கு திருமணம் கூட ஆகலை. என்னுடைய தாயார் அவங்கள பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுது சொன்னாங்க, என் மகனை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இயேசு கிறிஸ்துக்கிட்ட என் மகனுக்காக ஜெபம் பண்ணுறியான்னு கேட்டார்கள். என் தாயாருக்குள்ள ஒரு சின்ன விசுவாசம், இயேசுவை கூப்பிட்டா ஒரு அற்புதம் நடந்துரும்ன்ற ஒரு விசுவாசம் என் தாயாருக்குள்ளே. நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோமே, மருத்துவத்தில் பார்த்துட்டோம், பணம் செலவு பண்ணி, அவ்வளோதான், என்னென்ன தெய்வம் எல்லாத்தையும் வேண்டுதல் செய்து பார்த்துட்டோமே, ஒன்றுமே எங்களுக்கு உதவி செய்யலையே, இந்த இயேசுவாவது எனக்கு மகனுக்கு ஒரு அற்புதம் செய்வாரா என்று சொல்லி என் தாயார் கேட்டார்கள். அந்த சகோதரன், நான் ஜெபிக்கிறேன், என்ன அங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு ஒன்றும் சொல்லலை, நான் ஜெபிக்கிறேன். படுக்க பக்கத்தில் முழங்கால் படியிட்டார். என் பெற்றோர், என் உடன் பிறந்த சகோதரர் 3 பேர் எல்லாம் முழங்கால் படியிட்டார்கள். நாங்கள் யாருக்கும் ஜெபிக்கலாம் தெரியாது, சும்மா ஒரு முழங்கால் பயபக்தியாக நிற்கிறாங்க, அவ்வளவுதான். என்னுடைய தாயார் மாத்திரம் இயேசுவே இயேசுவே அந்த பெயரை சொல்லி கூப்பிட்டாங்க. கண்ணீரோட இயேசுவே என் மகனுக்கு இறங்கும், இயேசு அப்படின்ற அந்த பெயரை சொல்லி என் தாயார் கண்ணீரோடு கூப்பிட்டாங்க. நான் கண்ணை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தேன். என்னால் எழும்ப முடியாது, படுத்த படுக்கை, அப்படி காலை அசைக்கக்கூட முடியாது. யாராவது தூக்கி வச்சா தான் உட்காரவே முடியும். அவர் ஜெபம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். எனக்கு அன்பானவர்கள், இன்றைக்கும் அதை நினைத்தால் ஆச்சரியம். நாங்கள் கிறிஸ்தவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போனதில்லை, எங்கள் வீட்டில் பைபிள் கிடையாது, எந்த கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போனது கிடையாது. ரொம்ப பக்தி உள்ளவர்கள், தினம் குத்துவிளக்கு ஏற்றி பக்தியாக தெய்வ வணக்கம் செய்கிறவர்கள், அதுதான் எங்கள் வீட்டில் இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தார். அவர் கூப்பிட்ட போது, என் தாயார் கண்ணீரோடு கூப்பிட்ட போது, அந்த சகோதரன் ஜெபிக்கிற நேரத்தில் இயேசு வந்தார். இயேசுவே தொடும் அப்படின்னு ஜெபிச்ச போது ஒரு கரம் என்னை தொட்டது. இந்த வலது பக்கம் தோள் பகுதியில் ஒரு கரம் தொட்டதை நான் உணர்ந்தேன். யாரோ என்னை தொடுறாங்களே, என் கண்ணிலிருந்து கண்ணீராக வருது, ஏதோ நடக்குது என் சரீரத்தில், என்னால் உணர முடிகிறது. மின்சாரத்தை போல் ஒரு வல்லமை என் காலுக்குள்ளே பாய்ந்தது. செயலற்று கிடந்து என் வலது கால் செயல்பட ஆரம்பித்தது. நான் எழுப்பி உட்கார்ந்துட்டேன். உடனே அவர் ஜெபம் முடிக்கிறதுக்குள்ளே என் சரீரத்தில் மாற்ற எழுப்பி உட்கார்ந்துட்டேன். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க, நான் உட்கார்ந்துருக்கிறேன். நானாக எழும்பின நடக்க ஆரம்பித்தேன். என்னால் நடக்க முடிகிறது. 2 அற்புதம். நொண்டியாக இருந்த நான் நடக்க ஆரம்பித்தேன். வீங்கியிருந்த பல்ஜாக இருந்த இருதயம் நார்மலாய் மாறிவிட்டார். ஒரு பூரண சுகம். இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் என் மரண படுக்கையை மாற்றினார். இயேசு மாத்திரம் அன்றைக்கு எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தால் என்னுடைய கல்லறை தான் இந்த உலகத்தில் இருந்திருக்கும். இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் என்னை தொட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஏன் வந்தார் தெரியுமா? எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, இயேசுவே வாங்க, இயேசுவே இயேசுவே கூப்பிட்டதுனால வந்தார். நீங்கள் கூப்பிட்டா இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். இயேசுவே நீங்கள் வந்து எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இயேசுவே என் வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதம் செய்யுங்க. அவர் வந்து நீங்கள் கூப்பிடாமல் வர மாட்டார். கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிட்டா உடனே வருவார், உங்களை தொடுவார். இயேசு அங்கே இருந்ததுனால தான் அந்த அற்புதம் நடைபெற்றார். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். இவங்க இந்துக்கள், இவங்க வீட்டுக்குள்ளே நான் எப்படி வருவேன்? அவங்கள சர்ச்சுக்கு வர சொல்ல அப்படி இயேசு சொல்லவில்லை. அதான் தான் சொல்கிறேன், இயேசு மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் மதங்களை பார்த்து யாருக்கு அற்புதம் செய்வது இல்லை. அப்படின்னா நான் செத்து போயிருக்கணுமே. எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தார்.
அவர் வந்து என்னை தொட்டு என்னுடைய மரண படுக்கையை மாற்றினார். அதே இயேசு தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் பக்கத்தில் தான் அவர் நிற்கிறார். இயேசுவே நீ கூப்பிட்டா போது அவர் தொட்டு விடுவார். நீங்கள் அவரை கூப்பிட்டா விசுவாசத்தோட அற்புதம் நடந்து விடும். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிடணும். பாருங்கள், ஒரு குடும்பத்தார், அவங்களும் இயேசு அறியாதவங்க, ரொம்ப பிரச்சனை, வேதனை, நெருக்கம், கஷ்டத்தில் கணவர் குடிச்சு குடும்பத்தை கவனிக்கிறதில்ல, செத்து போயிடலான்ற நேரம் இயேசு உங்களை சந்தித்தார். தாயும் அந்த வீட்டிலேருந்து ஒரு வாலிப மகள், ஸ்கூலில் படிக்கிற மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. கணவர் சொல்லிட்டார், இந்த இயேசுலாம் நம்ம வீட்டுக்கு சரிப்படாது, நம்முடைய பிறவி என்ன, நம்ம பரம்பரையை செய்துக்கிட்டு வர்றது என்ன அப்படிலாம் சொல்லிட்டார். அவருக்கு தெரியாமல் தாயும் மகளும் ஜெபம் பண்ணுவாங்க. இவர் குடிச்சிட்டு வருவார். ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து வியாதியில் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. குடிச்சு அவருடைய சரீரமே போச்சு, இனி அவர் பிழைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டாங்க. வீட்டில் வச்சு நான் மருந்து தரேன், வீட்டில் வச்சு கொடுத்து கொள்ளுங்க. மரணப்படுக்கையில் ஆயிட்டார். மரணப்படுக்கைன்னா சாகிற நிலைமை. இப்போ சாகிற நிலைமையில் ஒரு நாள் மரண போராட்டம், அப்படியே மரணம் நெருங்கி கொண்டு சாகிற மாதிரி ஆயிட்டார். இந்த வாலிப மகள் என்ன பண்ண, படுக்க பக்கத்தில் முழங்கால் போட்டு, இயேசுவே வாங்க, இயேசுவே வாங்க, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க. அதுதான் அவளுக்கு ஜெபம், அதுதான் அவளுக்கு தெரியும், வேற ஒன்றும் சொல்ல தெரியும். இயேசுவை வாங்க, எங்கள் அப்பாவை தொடுங்க, சுகமாக்குங்க. இயேசுவை கூப்பிட்டாள். இயேசு உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்தவுடைய தகப்பனாரை தொட்டு மரண கட்டை மாற்றினார். அடுத்த நிமிஷம் அவர் எழும்பினார். மறிக்கிற நிலைமையில் இருந்தவர் படைக்க விட்டு எழும்பினார். அவருக்கு அப்படியே சரீரத்தில் புது பலன். அவராலே நம்ப முடியல, நானா சுகம் பெற்று விட்டேன். அந்த மகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இயேசு என் ஜெபத்தை கேட்டார், எங்கள் அப்பாவை குணமாக்கிட்டார் சொல்லி மகிழ்ச்சியோட சாட்சி எழுதியிருந்தாள். எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்டா உங்கள் வீட்டிலையும் இயேசு அற்புதம் செய்வார். இயேசுவை அழைச்சாதான் அவர் வருவார், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். இயேசு அந்த வீட்டில் அழைச்சதுனால வந்திருந்தார். ரெண்டாவது, ஒரு குறை வந்துட்டு, பொதுவாக திருமண வீட்டில் குறை வந்தால் வெளியே சொல்லாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. இல்லை, திராட்சரத்தை இல்லைன்னா வெளியே தெரிஞ்ச அவமானம், அப்படியே கடைசி தானே அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஆனால் இவங்க இயேசுக்கு தெரியப்படுத்தினார்கள். அவருடைய தாயார் மூலமாக வந்து இயேசுக்கு தெரியப்படுத்தினாங்க. குறைவு வந்துட்டு, அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீங்கள் இயேசுக்கு தெரியப்படுத்தும் போது இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிலிப்பியர் 4:6 வாசித்தால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, இயேசுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில், இயேசுவே இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் கஷ்டம், என்னால் பாவத்தை விடவும் முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல, எனக்கு உதவி செய்ய தெரியப்படுத்துங்க. இயேசுவே எனக்கு குழந்தை இல்லை, நிந்தையாக இருக்குது, அவமானமாக இருக்குது, செத்துலான்னு தோணுதே, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. உங்கள் மனதில் என்னெல்லாம் நினைக்கிறீங்க, எப்படிலாம் பாதிப்பது அவருக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் தெரியப்படுத்திட்டா அவர் உடனே அற்புதம் செய்வார். 1 பேதுரு 5:7 சொல்லி இருக்கிறது, உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வச்சிருங்க, அவர் உங்களை அன்பாய் விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். மகளே, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா? மகனே, நீ எப்படி இருக்க, ஏன் துக்கமாக இருக்கிற? அன்பாய் விசாரிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறதுனால உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வசனம் சொல்லுது. நீ ஏன் கவலைப்பட்டு சுமந்துக்கிட்டே இருக்கிற? உன் கவலையெல்லாம் ஏன் மேலே வச்சிரு, நான் பார்த்துக்கிறேன். உன் பாரத்தெல்லாம் ஏன் மேலே வச்சிரு, பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி அன்பாய் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். அவருக்கு தெரியப்படுத்துங்க, அவர் மேலே வச்சிருங்க. மத்தேயு 11:28 இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. பாரம் சுமக்கிறீங்களா? வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? பண கஷ்டமா, கடன் பிரச்சனையா, நிந்தையா, வேதனையா? என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் அந்த பிரச்சனையை மாற்றுவேன், வேதனைகளை நீக்குவேன், அந்த கஷ்டத்தை மாற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம், இளைப்பாறுதலை தருவேன் என்று இயேசு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவே, நான் உங்ககிட்ட வர்றப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்கள், போதும். அவ்வளோதான். அவர் காரியங்களை பார்த்துக்கொள்ளும். அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனசில் ஒன்று வைக்காமல் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரர் என்னை பார்க்குறதுக்கு 4 மாடிக்கு வந்திருந்தார், தனியாக பார்க்கணுன்னு சொல்லி. அந்த சகோதரரை அழைத்து உட்கார வச்சு பேசினேன். என்ன விஷயம் என்பதாக கேட்டேன். உங்களால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னார். என்னாலையா? நான் உங்களை இப்போ தானே பார்க்குறேன். இல்லை, உங்கள் கூட்டத்துக்கு வந்தேன், கொஞ்ச நேரம் தான் நின்று இவர் என்ன தான் பேசுகிறாருன்னு பிரசங்கம் கேட்டேன். நீங்கள் பண்ண பிரசங்கத்தினால என் சந்தோஷமே போச்சு. என்னையா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமாம், பாவத்தை பற்றி பேசுனீங்கல்ல? ஆமாம், பாவம் சமாதானத்துக்கு எடுத்துரும், பாவம் சாபத்தை கொண்டு வரும், பாவம் நரகத்துக்கு மனிதனை கொண்டு போயிடும், அதை தான் சொன்னேன், பைபிளில் இருக்குது. அந்த பிரசங்கத்தை கேட்டதுலேருந்து என்னால் தூங்க முடியல.
அந்த பிரசங்க வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது, பாவம், நீ பாவி, நீ நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற, நீ இந்த பாவத்தினால உன் வாழ்க்கையில் இப்படி அழிவை நோக்கி போகிறேன்னு என் உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பண்ண பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் உங்கள் ஊரில் பிரசங்கம் பண்ணி வந்து தான் 4 நாள் ஆகிப்போச்சே, 4 நாளாக நிம்மதி இல்லையே, தூங்க முடியல, அந்த பிரசங்கம் திரும்ப திரும்ப கேட்குது. அப்போ நிம்மதியே இல்லை. என்ன பண்ணாலும் எனக்கு தெரியல. குடிச்சு பார்க்குறேன், மதுபானம் குடிக்கிறேன், நண்பர்களோட அலைஞ்சு பார்க்குறேன், சினிமா தியேட்டருக்கு போகிறேன், ஆனால் என் உள்ளத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரியல. கடைசியில் பார்த்தேன், உங்ககிட்டே வந்துடலான்னு வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்கிறது சொல்லுங்கள். நான் சொன்னேன், உங்கள்கிட்ட பேசுனது நான் இல்லை, இயேசு உங்களுடைய பாவத்தை உணர்த்தி இருக்கிறார். உங்கள் பாவத்தினால நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்க, அது ஆண்டவர் உணர்த்தி இருக்கிறார். அப்போ என்ன செய்யணும்? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை இயேசுவினிடத்தில் அறிக்கை செய்து விட்டு கொடுக்கிறவன் இரக்கம் பெறுவான். ஆண்டவர் இறங்குவார், பாவத்தை மன்னிப்பார், பாவத்திலிருந்து விடுதலை தருவார், சமாதானம் தருவார். நான் இத்தனை வருஷமாக குடிக்கிறேனே, எப்படி என் பாவத்தை விட முடியும்? நீங்கள் விட வேண்டாம். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுங்க. என்னால் விட முடியலன்னு சொல்லுங்கள், இயேசு விடுதலை தருவார். விட்டுவதற்கு தீர்மானம் பண்ணுங்கள். நான் விட்டுறேன், எனக்கு வேண்டாம், ஆனால் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இயேசு விடுதலை நிம்மதி கிடைக்கும், சமாதானம் தருவார் அப்படின்னு சொன்னேன். நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேனே, மனைவியை அடிச்சிருக்கிறேன், பிள்ளைகளை அடிச்சிருக்கிறேன், குடிச்சிட்டு வந்து நிறைய கலாட்டா பண்ணியிருக்கிறேன், அப்படிலாம் தப்பு பண்ணியிருக்கிறேனே, எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். அதுதான் உங்களுடைய சமாதானத்தை பாதிக்குது. அதனால தான் உங்களுக்கு நிம்மதி இல்லை. அப்போ பாவத்தை இயேசுகிட்ட அறிக்கையிட்டால் மன்னித்து விடுவார், உங்களுக்கு விடுதலை தர. மறைக்காதுங்க, அவர்கிட்ட மனம் திறந்து சொல்லுங்கள். நான் ஜெபிக்கலாம் அப்படின்னு முழங்கால் போட்டோம். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்ன, எனக்கு ஜெபிக்கலாம் தெரியாது, கிறிஸ்தவர் தான், ஆனால் சொல்ல ஜெபிக்கலாம் எனக்கு தெரியாது, ஜெபிச்சு பழக்கம் இல்லை. சரி, இவ்வளோ நேரம் என்கிட்ட சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி இருக்குது, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, நான் குடிக்கிறேன், மனைவியை அடிக்கிறேன், பிள்ளைகளை அடிக்கிறேன், என் குடும்பமே இப்படி என்னால் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னீங்களாமா, அது அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான். கண்ணை மூடி உங்கள் முன்னால் இயேசு நிற்கிறார். அவரை பார்த்து, இயேசுவே, நான் இப்படி தான் இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, நிம்மதி இல்லை, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடு, கேளுங்க. அவ்வளோதான். மனம் திறந்து பேசுங்க. அவ்வளோதானா? அதான் ஜெபம். வேற என்ன அழகான வார்த்தைலாம் தேவையில்லை. நீங்கள் மனம் திறந்து சொல்லுங்கள். சரி, அவர் கண்ணை மூடிட்டார். அப்போது முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டம். இயேசுவே நீ ஆரம்பித்தார், நான் வந்து குடிக்கிறேன், பாவம் செய்கிறேன் சொல்ல ஆரம்பித்தார் பாருங்கள். உள்ளம் உடைந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டார். ஏங்கி அழுகிறார். அழுது இயேசுவே, நான் பாவி, நான் என் குடும்பத்தின் சமாதானத்தெல்லாம் கெடுத்துட்டேன், என் மனைவி அடிச்சு, என் பிள்ளைகளை அடித்து, எல்லாருடைய நிம்மதியை கெடுத்துட்டேன், ஐயோ நான் பெரு பாவி, ஆண்டவரே இயேசுவே மன்னியும் அப்படின்னு அழுது ஜெபிச்சார். ஜெபிக்க தெரியாதுன்னார். ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். 5 நிமிஷம், 10 நிமிஷம், 15 நிமிஷம் ஆயிடுது. திடீர்னு ஜெபம் பாதியில் நின்று விட்டார். அதுக்கு மேலே போகலை, நின்றுட்டு டக்குன்னு உடனே என்ன நிறுத்திட்டான்னு நான் கண்ணை திறந்து அவரை பார்த்தேன். அவர் கண்ணில் தாரையாய் கண்ணீர் வடிந்து கொண்டு இருக்கிறாரு. அவர் என்னை பார்த்தார். என்ன பிரதர்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த நாவினால் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு பயங்கரமான பாவத்தை நான் செய்திருக்கிறேன், அதை சொல்கிறதுக்கே நான் கூசுகிறது, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். இந்த பாவத்தெல்லாம் நீ செய்தியே, இப்படியெல்லாம் அக்கிரம செய்தியே நீ ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார், அது வெளியே சொல்லவே வெக்கமாக இருக்குதே. நான் சொன்னேன், உங்கள் பாவம் எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, நான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்க முடியாது, இயேசு தான் மன்னிக்கிறவர், அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மனதில் சொல்லுங்கள். உங்களுடைய மனதுக்குள்ளே இதெல்லாம் செய்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒன்றையும் மறைக்காதுங்க. ஆண்டவர்கிட்ட ஓப்பன் யுவர் ஹார்ட், ஆண்டவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. சரின்னு கண்ணை முன்ன ஏங்கி அழுதா. தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறார். ஜெபிக்கவே தெரியாது. இந்த 1/2 மணி நேரம் ஜெபமணி முடித்தா. அதன் பிறகு அவராக நான் ஜெபம் பண்ணினேன். முழங்கால விட்டு எழும்பும்போது பாருங்கள், அவருடைய முக ரூபமே மாறி இருந்தது. ஒரு பெரிய பிரகாசம், சந்தோஷம். அவருடைய உள்ளத்தில் இந்த பாரமெல்லாம் போய்விட்டது. ஒரு பெரிய சந்தோஷம். சொல்கிறார், அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது, அந்த பாரம் எங்கே போச்சுன்னு தெரியல. அதுதான் இயேசு. நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்த உடனே அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்முடைய இருதயத்தை கழுவும். கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, விடுதலை வேணும்னு கேட்ட உடனே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்துக்குள்ளே இறங்கும். அது நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கும். அந்த பாவ பாரமெல்லாம் போய்விடும். பாவத்தின் வல்லமை அறுக்கப்பட்டு விடும். பாவத்திலிருந்து பூரண ஒரு விடுதலை, அந்த பாவ பாரம் விலகி நிம்மதி, சமாதானம், ஒரு விடுதலை, அதை தருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அவருடைய முகமே சொல்லுது, அவ்வளோ சந்தோஷம். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் கொடுத்த விடுதலை. காரணம் என்ன? எல்லாத்தையும் அவர் அறிக்கை செய்து ஜெபித்தார். நீதிமொழிகள் 28:13 வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிடணும். பாவத்தை நீங்கள் அறிக்கையிடணும்.
உங்களுடைய பாவத்தை நீங்கள் அறிக்கையிட்டு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான். நீங்கள் மறைச்சு வைக்க 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 வாழ்வடைய மாட்டீங்க. ஆண்டவர்கிட்ட மறைக்காதுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் செய்கிற பாவம் அவருக்கு தெரியாதா? உங்கள் ரகசிய பாவம் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட போய் நீங்கள் மறைக்கலாம் முடியாது. மனைவிகிட்ட மறைக்கலாம், கணவர்கிட்ட மறைக்கலாம், பெற்றோர்கிட்ட மறைக்கலாம், அவருக்கு எல்லாமே தெரியும். நீ செல்ஃபோனில் என்ன பண்ணுறன்னு தெரியும், நீ எங்கே போகிற வருகிற எல்லாம் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட், மனம் திறந்து சொல்லுங்கள், இதெல்லாம் செய்துட்டேன், பாவம் என் உள்ளத்தை கரைப்படுத்திட்டு, என் வாழ்க்கையை கரைப்படுத்திட்டு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அடிமைப்படுத்தி விட்டது, எனக்கு விடுதலை தந்துருங்கன்னு கேளுங்க. இயேசு உடனே உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். பார்த்தீங்களா, அவர் தன்னுடைய காரியங்களை சொன்ன உடனே ஆண்டவர் விடுதலை. அப்போ நீங்கள் இயேசுக்கு தெரியப்படுத்தணும் எல்லாத்தையுமே மனம் திறந்து. கடைசியாக ஒரு காரியம் பாருங்கள், இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவருடைய தாயார் சொல்லிட்டாங்க, நான் ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொன்னாலும் அவர் செய்ய மாட்டார். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரு வழியாக நான் இருந்தேன், நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டேன். இப்போ அவர் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்வார், நான் சொல்கிறத அவர் செய்ய மாட்டார். அதை மரியாள் அவங்க உணர்ந்து கொண்டு சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. இயேசு சொல்கிறபடி செஞ்சால் அற்புதம் நடக்கும், நான் சொன்ன உடனே அவர் செஞ்சிட மாட்டார். என்றால் பிதா சொல்கிறபடி அவர் செய்வார். அதனால் அவங்க சொல்கிறாங்க, இயேசு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. உங்களுக்கு அற்புதம் வேணுமா, குறைவை நிறைவாக்கப்படணுமா, இயேசுவை பாருங்கள், இயேசுவை தேடுங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ எல்லோரும் இயேசுவை பார்க்குறாங்க, இவர் தான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு, இவரால் தான் இதை மாற்ற முடியும், இவர் தான் குறைவை நிறைவாக்க முடியும். வேலைக்காரங்களாம் வந்துட்டாங்க, இயேசுவை நாங்கள் என்ன பண்ணணும்? இயேசு சிம்பிளான காரியம் சொல்கிறார், கஷ்டமான காரியமே சொல்லலை. அவங்க திராட்சரசம் வேணும், ஒருவேளை ரொம்ப பிரபலமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆளாக இருப்பாரோ, பக்கத்து தெருவில் பக்கத்து ஊரில் இவருக்கு தெரிஞ்ச யாராவது திராட்சரச வியாபாரி இருப்பாங்களோ, வாங்கிட்டு வர சொல்ல, நான் சொன்னேன்னு சொல்லுங்கள் தந்துடுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லுவாரோன்னு பார்க்குறாங்க. ஆனால் இயேசு சொன்னது முற்றிலும் மாறானது. இந்த ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்க. அவங்களுக்கு திராட்சரசம் வேணும், தண்ணீர் நிரப்ப சொல்கிறாரு. சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் என்ன சொல்கிறாரு கீழ்ப்படிங்க, அவர் சொல்கிறபடி செய்யுங்க, அற்புதம் நடக்கும். சரி அப்படின்னு கீழ்ப்படிந்தார். தண்ணியை மொண்டு பந்து விசாரிப்பு கொண்டு போங்கன்னு சொல்கிறார். தண்ணி தான் இருக்குது. இயேசு கை வைத்து ஏதாவது பண்ணுவாரான்னு பார்க்குற, ஒன்றும் பண்ணலை. இயேசு கையை வைத்து ஜெபம் பண்ணுவாரா, ஒரு திராட்சரசம் மாறட்டுன்னு சொல்லுவாரா, ஒன்றுமே செய்யலை. இயேசு நிரப்புங்கன்னா நிரப்பினா, இப்போ பந்திக்கு கொண்டு போங்க அப்படின்றார். தண்ணி தானே இருக்குது, இது எப்படி கொண்டு போகிறது? அவர் சொல்கிறபடி செய்யுங்க, கேள்வியெல்லாம் கேட்காதுங்க. அப்போ கொண்டு போகிற வழியில் தண்ணீர் திராட்சரசமாய் மாறிவிட்டார். அப்படி தான் நடந்திருக்கணும், அப்படி தானே பைபிளில் இருக்குது. இயேசு கை வச்சார், ஜெபிச்சார், ஒரு அற்புதம் நடக்கட்டுன்னு சொன்ன, ஒன்றுமே செய்யலையே. 5 அப்பம் 2 மீனை கூட கையில் எடுத்து ஆசீர்வதித்தான்னு பைபிளில் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒன்றுமே செய்யலையே. அவ்வளோதான் விசுவாசம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தண்ணீர் திராட்சரசமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்களுடைய வியாதி உங்களை விட்டு விலகும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவர் சொல்கிறபடி செய்யுங்க, அவ்வளோதான். அதுதான் யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 38 வருஷம் ஒரு மனுஷன் படுக்கையில் படுத்திருக்கிறான். அவனால் எளிமை நடக்க முடியாது. இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக நீ விரும்புறியா அப்படின்னு கேட்டார். அவன் பார்க்குறான், தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுகிறான். இயேசு சொன்னார், எழுந்துரும், படுக்கை எடுத்துக்கொண்ட நட. 38 வருஷமாக படுக்கையில் இருக்கிறான். அவன் என்ன சொல்லி இருக்கலாம்? நடக்க முடியாமல் தானேயா நான் படுத்து கிடக்கிறேன், 38 வருஷமாக நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிறேன், என்ன போய் எளிமை நடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அவன் சொல்லவில்லை. இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் எழும்ப முயற்சி பண்ணும்பொழுது தான் அற்புதம் நடைபெற்றது. எழும்பணுமா, நான் எழும்புறேன், அதுதான் என்னுடைய விருப்பம். எழும்ப ஆரம்பித்த போது ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது, எழும்புகிறான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான், அற்புதமான விடுதலை உண்டாகிறது. கீழ்ப்படியும் போது அற்புதம் நடக்கும். கேள்வி கேட்காம கீழ்ப்படியணும். இதை யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடன், 2 கண்களுமே தெரியாது, பிறவிலேயே அவனுக்கு கண் தெரியாது. அப்போது அவன் இயேசுவை அவன்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, ஒரு சேறு உண்டாக்கி மண்ணை கண்ணில் பூசி சீலவாம் குளத்தில் போய் கழுவு. சீலவாம் என்கிற குளம் இப்பவும் இருக்குது, அங்கே இருக்குது, எருசலேமில் இருக்குது. நான் போகும்போதெல்லாம் அந்த சீலவாம் குளத்துக்கு போய் இப்பவும் அங்கே தண்ணி இருக்குது, அந்த குளம் இருக்கிறது. முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் தான் அதை பாதுகாத்து வர்றாங்க. என்னங்க சொல்கிறீங்க, சீலவாம் குளம் இஸ்லாமியர் கையில் இருக்குதான்னா, அவங்க குரானில் கூட அவங்க புஸ்தகம் இருக்குல்ல, மத புஸ்தகம், அந்த பரிசுத்த குரான்னு சொல்கிறாங்கல்ல, அதில் கூட இயேசு செய்த இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறார். என்னங்க சொல்கிறீங்க, குரானில் இயேசு பற்றி எழுதுது? இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே பிறந்தார் என்பது குரானில் பைபிளை விட ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு செய்த நிறைய அற்புதங்கள் குரானில் எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு இப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் என்று
நான் வந்து பெத்தானியா கிராமத்துக்கு போனேன்னு சொன்னேன்ல, அங்கே வந்து இயேசு கிறிஸ்து அந்த லாசர் வீட்டில் அவனை மரித்து போன லாசருவை எழுப்பினார்ல, அவனுடைய வீட்டுக்கு மேலே அழகான சர்ச்சு கட்டியிருக்குது. அதுக்கு பேர் லாசரஸ் சர்ச். அவன் பேரில் இந்த லாசரு சர்ச்சு இயேசு செய்த அற்புதத்துக்கு அடையாளமாக கட்டி இருக்கிறாங்க. அதை ஒட்டி, அந்த சர்ச்சை ஒட்டி அடுத்த கேம்பஸில் ஒரு மசூதி இருக்கிறார், இஸ்லாமியர்களுடைய தொழுகை இடம் இருக்கிறார். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? லாசரஸ் மாஸ்க் எழுதி வச்சிருக்கிறாங்க. நான் பார்த்தேன், முதல்ல போகும்போது ஆச்சரியமா, என்னடா இது லாசரஸ் சர்ச் பக்கத்தில் லாசரஸ் மாஸ்க்னு எழுதி வச்சிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் வந்து தொழுது கொள்றாங்க. இப்போ போனாலே நீங்கள் பார்க்கலாம் பெத்தானியாவில். நான் அதை பார்த்துட்டு அந்த வழிகாட்டிக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் தான் சொன்னார், அவர் ஒரு இஸ்லாமியர் வழிகாட்டியாக வந்தவர். அவர் சொன்னார், எங்கள் குரான்லேயே இந்த அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறாரு. இயேசு லாசரை உயிரோடு எழுப்பினார் என்ற அற்புதம் குரான்லையும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதாய் அவர் எனக்கு விளக்கமாய் சொன்னார். நிறைய அற்புதம் பைபிள் எழுதப்பட்டதெல்லாம் குரானில் இருக்குது, இயேசு செய்த அற்புதங்கள். அதனால தான் அந்த சீலவன் குளத்தை அவங்க தான் பராமரித்து கொண்டு வர்றாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் அவங்க கதவை திறந்து விடுவாங்க. நாங்கள் போயிட்டு அந்த தண்ணீர்லாம் கால் வச்சுட்டு ஆண்டவரை துதித்து விட்டு நாங்கள் வருவோம். அப்போ அந்த குளம் இப்பவும் இருக்குது, சீலவான் குளம். இயேசு சொல்கிறாரு, நீ போய் இந்த குளத்தில் கழுவுன்றார். அப்போ ஒரு குளத்தில் போய் கழுவுனா கண்ணு திறந்துருமா? இதுக்கு முன்னால் அப்படி நடந்திருக்கா? நடக்கலை. அப்போ போகிற கேட்டிருப்பாங்க, இதுக்கு முன்னால் யாரும் அதில் கழுவி கண் பார்வை வரலையே, அதுக்கு பிறகு நடந்திருக்கா? இல்லை, இவனுக்கு மட்டும்தான் அந்த அற்புதம் நடைபெற்றது. எதனாலன்னா அந்த தண்ணீரில் ஒன்றும் அல்ல, இயேசுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால அற்புதம் நடைபெற்றது. அதனால் வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் அற்புதம் நடக்கும். இதுதான் தேவனுடைய வார்த்தை. இதில் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார் நாம் எப்படி வாழணும்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்று வசனம் சொல்லுகிறாரு. பாரமான காரியத்தை தேவன் நம்மை செய்ய சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? சத்துருவை நேசிங்க. அப்படின்னா மன்னிச்சா நேசிக்க முடியும். மன்னிச்சிருங்க. உங்களை காயப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்கள, மன்னிச்சிருங்க. நான் ஒரு சிலுவையிலே மன்னிப்பை வெளிப்படுத்தி காண்பித்தேன். நான் மன்னிச்சேன்ல, நீங்க மன்னிங்க. நான் நேசிக்கிறேன்ல, அதே மாதிரி நேசிங்க. சிம்பிளான காரியம் தான் சொல்லுகிறார். அப்போ அப்படி இந்த வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்போ இந்த நாளில் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படுகிறேன், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். பாருங்கள், ஒருத்தர் வியாதி கஷ்டப்படுறாங்க. நீங்கள் தேசத்துக்காக ஜெபிங்க, இயேசு அற்புதம் செய்வார். அந்த தம்பி சொன்னால, காதலில் பிறந்ததுலேருந்து வியாதி வேதனை, தேசத்துக்காக ஜெபிச்சாங்க, ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. இது கஷ்டமா? கடினமான கட்டளையாக இயேசு கொடுத்தாரு. நீ 4 மாடிக்கு காலில் செருப்பை நாம நடந்து வா, நீ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, ஏதாவது உங்களை சரீரத்தை கீறிக்க கஷ்டப்படுத்த அப்படி சொன்னாரா? ஒன்றுமே இல்லையே, சிம்பிளான காரியம். இயேசு சொல்லுவது, நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு, எல்லாரையும் நேசி, உன் உள்ளத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்காத, உன்னை பகைக்கிறவங்கள்ட்ட கூட அன்பு காட்டு, ஏழைகளுக்கு இரக்கம் செய், ஏழைகளுக்கு உதவி செய். இதான இயேசு சொல்லுகிறார். கடினமான ஒரு கட்டளை கொடுக்கவில்லை, எல்லாம் சுலபம், சாதாரண காரியம். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட வசனத்துக்கு கீழ்ப்படிய உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்றைக்கி நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆண்டு சொல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ விசுவாசிக்கணும், அவ்வளோதான். இயேசுவே, உங்களுடைய வல்லமை நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, நான் உங்கள்கிட்ட எல்லாம் தெரியப்படுத்துகிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அற்புதத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் அருகில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். இப்போ இயேசுவே, நீங்கள் என் வாழ்க்கையில் வரணும், என் உள்ளத்துக்குள்ளே வரணும், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பரிசுத்தம் வேணும், சுகம் வேணும், என் குடும்பத்தில் இருக்க துக்கெல்லாம் நீங்கணும், பிசாசின் கட்டுகள் மாறணும், எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இயேசுவேன்னு அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா உடனே உங்களுக்கு அற்புதம் நடக்கும். எப்படிங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால், அவர் சிலுவையில் நமக்காக அவர் பாவமானார், சாபமானார். நம்முடைய பாவம், சாபம் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்து அவர் தான் பாவத்துக்கு பரிகாரி, அவர் தான் சாபத்திற்கு பரிகாரி. நீங்கள் கெட்ட நேரம், நல்ல நேரம் இல்லை, நேரம் சரியில்லை, நீங்கள் சாபத்துக்குள்ளே இருக்கிறீங்க, தோஷம் அப்படிலாம் சொல்லி இதெல்லாம் மாறுறதுக்கு 4 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகுன்னு சொல்கிறாங்களா? அந்த தோஷத்தை எல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார். அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். உனக்காக மகளே, உனக்காக மகனே, என் பிள்ளைகளை உங்களுக்காக நான் சிலுவையில் உங்கள் தோஷம், பாவம், சாபம், கெட்ட நேரம் எல்லா கிரியைகளையும் நான் சுமந்து முடிச்சிட்டேன். என்னுடைய இரத்தத்தின் வல்லமையினால் உங்களுக்கு விடுதலை தருவேன். என் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அவ்வளவுதான். வேறு கண்டிஷனே கிடையாது. விசுவாசத்தோடு கூப்பிட்டா இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க.
அல்லது நீங்கள் உட்கார்ந்து தான் என்னால் இருக்க முடியும்னா பரவாயில்லை. கிறிஸ்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. முதலாவது, ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். எனக்குள்ள பாவத்தின் பாரம் இருக்கிறது, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, பாவம்னு தெரிந்து விட முடியல. பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, அதுக்கு தான் முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் வசனத்தை தெரிஞ்சு கீழ்ப்படியாமல் இருந்தீங்கன்னா, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் சத்துருவை நேசிக்கலை, மற்றவங்களை மன்னிக்கலைன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்காது. ஏன்னா நீங்கள் வசனம் தெரியும், வசனத்தை கையில் வச்சுருக்கிறீங்க. அப்போ மற்றவங்களை மன்னிக்கணும். மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. கசப்பு உள்ளத்தில் வேண்டாம் ஆண்டவரே, இந்த கசப்பு வெறுப்பை எடுத்து போட்டுருங்கன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உணர்த்துகிற பாவத்தை விட்டு மனம் திரும்புங்க. உங்கள்கிட்ட இந்த பாவம் இருக்குது, இந்த தப்பு இருக்குது, பெருமை இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, கண்களின் நிச்சயம் இருக்குது, மாமிச இச்சை இருக்குது, அநியாய சம்பாத்தியம் இருக்குது, மற்றவங்களை ஏமாற்றுகிற சுபாவம் இருக்கிறது, நீ மற்றவங்களை ஏமாற்றுகிற பிஸ்னஸ்ன்ற முறையில் மற்றவங்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற, அதெல்லாம் விட்டு மனம் திரும்பு. நீ லஞ்சம் வாங்குற, ஊழல் பண்ணுற, நீ ஒரு கிறிஸ்தவனா இருந்து இப்படி செய்கிற, இதெல்லாம் பாவம்னு ஆண்டவர் உணர்த்துகிறா. அதை விட்டு மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் ஒரு அதிகாரி, லஞ்சம் வாங்குற இந்த பாவத்தை மன்னிங்க. நான் கலப்படம் பண்ணுறேன், இந்த பாவத்தை மன்னிங்க. இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அது மாதிரி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பினா ஆண்டவர் பாவத்தை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை தருவார். மதுபானத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து, புகைக்கிற பழக்கம், இந்த போதை பொருட்களை பயன்படுத்துவதிலிருந்து இன்றைக்கு விடுதலை. இயேசு உங்களை நேசிக்கிறார். யாரையும் பாவினை அவர் புறம்பே தள்ளுவதே இல்லை. அவர் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவர். பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்போ முதலாவது, எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வரணும், உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும்னு ஜெபிக்கணும். ஒருவேளை உங்கள் கணவர், உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய பிள்ளைகள் மதுபானம் பாவ பழத்தை அடிமையாக இருந்தால் அவங்க முழங்கால் படியிட்டால் நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, இயேசுவே எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க, அண்ணனுக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவ பழக்கம் மாறட்டும். அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ அற்புதம் நடக்கும். ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். முதலாவது பாவத்தில் இந்த விடுதலை, அதுக்காக ஜெபிக்க போகிறார். அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுவை நினைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பை தாரும், பாவத்தில் இந்த விடுதலை தாரும், பாவத்தின் பாரம் வெள்ளக்கட்டும். ஜோமனுங்க ஜோமனுங்க. இயேசுவே உம்முடைய ரத்தம் எனக்குள் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை என் இருதயத்திற்குள்ள இறங்கட்டும். இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை வேணும். இயேசுவே விடுதலை தாங்க. இந்த பாவத்தினாலே நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என்னால் விடவும் முடியல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, பாவின்னு தள்ளுறாங்க, குடிகாரன்னு சொல்றாங்க, நான் பாவன்னு சொல்லி என் குடும்பத்தாரே என்ன வெறுக்கிறாங்க. இயேசுவே இயேசுவே பாவிகளின் சிநேகிதனே, என் உள்ளத்தில் நீங்க வாங்க. இந்த பாவத்தின் பாரத்தை மாற்றுங்க. எனக்கு விடுதலை கொடுங்க. என்னால் விட முடியலையே. மதுபானத்தை விட முடியல, போதை வஸ்துகளை விட முடியல, இந்த ரகசிய பாவத்தை விட முடியல. இந்த பாவம் என் சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருக்குது. எனக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க. ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. வாலிப மகளே ஜெபம் பண்ணு மகளே. ஐயா ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசுவே நீ கோபப்படுங்க. என் பாவத்தை மன்னிங்க. எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை தாங்க. என்னால் விட முடியலையே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே. இயேசுவே இயேசுவே எனக்கு உதவி செய்ய கேளுங்க கேளுங்க தகப்பனே. இதோ கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த வாலிப தம்பி வாலிப மகள் கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா. இயேசுவே என் பாவத்தை மன்னியும், விடுதலை தாங்கன்னு கேட்கிறாங்கப்பா. இந்த தகப்பனார் ஜெபிக்கிறாங்க, தாயார் ஜெபிக்கிறாங்க. இயேசுவே இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவங்க மேல இறங்கட்டும். பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இருதயத்திற்குள்ள இறங்கட்டும். அந்த பாவ பாரம் வெல்லகட்டும், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். என்னால் விட முடியலேன்னு கலங்குறாங்களேப்பா. அந்த மதுபானத்தை கொண்டு வருகிற குடிவெறியின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெல்லகட்டும் வெல்லகட்டும். இயேசுவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இந்த போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, போதை பொருட்களை பயன்படுத்த தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் வெல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மதுபான போதை வஸ்துகள் எல்லாம் வெல்லகட்டும். ரகசிய பாவங்களை கொண்டு வருகிற பொருளாத அசுத்த ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி இயேசுவின்
நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். இந்த வாலிபர்கள் விடுதலை அடையட்டும், வாலிப மகள் விடுதலை அடையட்டும், இந்த தாய் தகப்பனார் தாயார் விடுதலை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அவங்களுக்குள்ள இறங்கட்டும். ஆண்டவரே, இந்த பெருமையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, அந்த கசப்பை கொண்டு வருகிற ஆவி, பாவத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற எல்லா சாத்தானுடைய கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். லஞ்சம் வாங்க தூண்டுகிற பண ஆசையின் ஆவி, ஊழல் பண்ண தூண்டுகிற பண ஆசையின் ஆவி, கலப்படத்தை கொண்டு வர தூண்டுகிற பண ஆசையின் ஆவிகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். உம்முடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டாகட்டும். விடுதலை தருகிறீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் வந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் பாவத்தை மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க.